நான் மலைப்பகுதிகளிலே வாழலை, நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை என்னோட ஊரில் கடலே இல்லை, எனக்கு சுனாமி பயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை என் நாட்டில் எரிமலையே இல்லை, நான் ஜியாகிரபிக்கலி ரொம்ப சேஃபான இடத்துல இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ அல்லாஹுடைய இந்த குரான் வசனத்தை நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது கடந்த 3 நாட்களாக மரணப்பட்டவங்களுக்காக மேப்பாடி வயநாடு என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வயநாடு நிலச்சரிவில் மரணப்பட்டவங்களுடைய செய்திகளும் அங்கே இருக்கக்கூடிய வீடியோக்களும் பார்க்கும்போது அப்படியே மனசை உழுக்குது. திங்கக்கிழமை காலையில் அங்கே இருக்கிற குழந்தைங்க ஜாலி, நமக்கு லீவ், மழை நாள இன்னொரு நாள் லீவ் கிடைச்சிருக்குல்லன்னு நினச்சிருப்பாங்கல்ல. அங்கே இருக்கிற தாய்மார்கள் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி வைக்கணுமேனு யோசிச்சிருப்பாங்க. வேலைக்கு போகிறவங்க மழையோட சிரமமாக வேலைக்கு போகணுமேனு யோசிச்சிருப்பாங்க. திங்கக்கிழமை தொழுகை முடிச்சுட்டு அங்கே உள்ள இமாம் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாரு, மொஹல்லாவாசிகள் எல்லாரும் கவனமாக இருங்க, மழை அதிகரிச்சுட்டு இருக்கு, நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லி. ஆனால் செவ்வாய்க்கிழமை தொழுகை நடத்துறதுக்கு அந்த இமாம் இல்லை, சடலமாக தான் மீட்கப்பட்டிருக்காரு. ஒரே இரவில் நிலைமையெல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு. அந்த பள்ளியும் அடிச்சுட்டு போகப்பட்டிருச்சு, அங்குள்ள வீடுகளும் அடிச்சுட்டு போகப்பட்டிருக்கு. சுமார் 300 வீடுகள் அங்க மலையில அடிச்சுட்டு போகப்பட்டிருக்கு. இன்னைக்கு வியாழன் ஆகஸ்ட் 1ஆம் தேதி கணக்குப்படி சுமார் 270க்கும் மேற்பட்டவங்க மரணப்பட்டிருக்காங்க. இன்னும் சுரல்மலை மற்றும் முண்டக்கை பகுதிகளில் 200க்கும் மேற்பட்டவங்க இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. மழை நீரில் அடிக்கப்பட்டும் மண்ணில் புதைந்தும் இடிபாடுகளை சிக்கியும் பல பேரோட உயிர்கள் போயிருக்கு. உங்க யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க நாளை விடியும் போது நம்ம யாரும் இருக்க மாட்டோம், நம்மளோட வீடுகள் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும், இல்லை நம்மளோட சொந்தங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிருப்பாங்கன்னு அவங்க சிந்திச்சிருக்க மாட்டாங்க. அங்குள்ள மக்கள் எல்லாரும் நடுத்தர மக்கள் தான். அவங்களுக்கு பலமான வீடுகள் இல்ல, பாதுகாப்பு உபகரணங்கள் இல்ல, முன்னெச்சரிக்கை இல்ல. அப்ப அதுதான் இவ்வளவு பெரிய பேரழிவுக்கு காரணமா அப்படின்னு சொல்லி கேட்டா இருக்கலாம். பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது. ஆனா நம்மள பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம ரொம்ப செக்யூர்டான லைஃப்ல இருக்கோம், நம்ம ரொம்ப பாதுகாப்பான என்னோட லைஃபை நான் இன்ஷூர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இயற்கையிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. இயற்கை பேரிடர்களை தடுக்கவும் முடியாது. நான் மலைப்பகுதிகளிலே வாழல, நான் ரொம்ப சேஃபா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல என்னோட ஊர்ல கடலே இல்லை, எனக்கு சுனாமி பயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை என் நாட்டில் எரிமலையே இல்லை, நான் ஜியாகிரபிக்கலி ரொம்ப சேஃபான இடத்துல இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ அல்லாஹுடைய இந்த குரான் வசனத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சூரா அன்-நிசா 78வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எங்கு இருந்த போதிலும் மரணம் உங்களை வந்தே தீரும், நீங்கள் பலமான உயர்ந்த கோட்டைகளின் மீது இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு. முஸ்லிம்கள் இந்த பேரிடர்களை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் எதுக்காக இந்த பேரிடர்களை கொடுக்குறான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், நம்ம அல்லாஹுடைய அடிமை, நம்ம கையில எந்த சக்தியும் இல்லை, அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் ஆட்சியும் அதிகாரமும் இருக்கு. நம்ம அல்லாஹ் கிட்ட தான் மீள போறோம், அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் நமக்கான உதவியும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பேரிடர். ரெண்டாவதா, அல்லாஹ் முஃமின்களை இந்த உலகத்துல தயார் செய்யறான். இந்த உலகம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப அற்பமானது, இம்மறுமைக்காக சேர்த்து வை அப்படிங்கிற புரிய வைக்கிறதுக்காக இந்த பேரிடர். சூரா அல்-பக்ரா 155வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கையாளர்களே, பயம், பசி, மேலும் பொருள்கள், உயிர்கள், கனிவர்க்கங்கள் ஆகியவற்றில் நஷ்டத்தை ஏற்படுத்தி நாம் உங்களை சோதிப்போம். நபியே, நீர் கூறுவீராக, இந்த சோதனைகளால் ஏற்படும் கஷ்டங்களை சகித்துக் கொள்பவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக அல்லாஹ் சொல்றான். இந்த மரணங்களும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு மன வலியை கொடுத்தாலும் அல்லாஹ் அவங்களுக்கு நற்செய்தி இருக்குன்னு சொல்றான். அதை நினைச்சு நம்ம சபூரோட இருப்போம். இன்னும் அல்லாஹ் இந்த பேரிடர்களை மாட்டிக்கொண்டவங்களுக்கு அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறான். அல்லாஹ் ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுற ஒவ்வொரு சிரமத்துக்கும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நாளை அவன் அல்லாஹ்வை போய் சந்திக்கும் பொழுது அவங்கிட்ட பாவமே இல்லாதவங்களா போய் சந்திப்பாங்களாம். இன்னும் அல்லாஹ் தன் அடியானுக்கு நலவை நாடும் பொழுது அவனுடைய பாவத்திற்கான தண்டனையை இந்த உலகத்திலேயே கொடுத்து முடிச்சிருவானா. ஏன்னா மறுமையின் தண்டனை ரொம்ப கோரமானது. அதற்காக தான் இந்த உலகத்திலேயே அவனுக்கான தண்டனையை கொடுத்து முடிச்சு மறுமையில ஈஸியா அவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழியை அல்லாஹ் வச்சிருக்கான். இன்னும் அல்லாஹ் நமக்கு அதிகமான நற்கூலியை வழங்கி நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காகவும் இந்த பேரிடர்களை கொடுக்கிறான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு முஃமினுக்கு முள் குத்தினால் கூட அவன் அல்லாஹ்விடம் இருந்து அவன் கூலியை எதிர்பார்க்கட்டும், அவனும் அவனுடைய அந்தஸ்தும் உயர்த்தப்படுதுன்னு சொல்றாங்க. ஒரு முள் குத்தினதுக்கே அல்லாஹ் நமக்கு நற்கூலி தரான்னு சொன்னா, இப்பேற்பட்ட பேரிடர்களை சிக்கி தவித்து அவங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைச்சிருக்கும், அவங்களுடைய அந்தஸ்துகள் எவ்வளவு உயர்ந்திருக்கும் இல்லையா? இது மாதிரியான நிலைமை நமக்கு வந்துச்சுன்னு சொன்னா, நம்ம நாளைக்கு எந்திரிக்கும் போது நம்ம வீடும் நம்ம உரிமைகளுமே இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. எல்லாருமே மரணிக்க கூடியவங்க தான். ஆனா நம்ம அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாவத்திலிருந்து மீண்டவர்களாக அல்லாஹ்வை சந்திக்கணும். இன்னும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பா வச்சிருக்காங்கிறத நினைச்சு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களா இருக்கணும். இன்னும் வயநாட்டுல கஷ்டப்படக்கூடிய மக்கள் எல்லாருக்காகவும் நம்ம அதிகமா துவா செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இந்த பதிவின் மூலமா பேரிடர்களை எப்படி கையாளணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நம்புறேன். அல்லாஹ் வயநாட்டில் மரணித்த அனைவருடைய பாவத்தையும் முழுமையாக மன்னிப்பானாக. அல்லாஹ் அவர்களை பொறுத்துக் கொள்வானாக. குடும்பங்களை தவிர்த்து வாழும் அந்த மக்களுக்கு அல்லாஹ் நிவாரணத்தை வழங்குவானாக. அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.